காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? 3 மணிக்கு வேலைக்கு. இப்போ நைட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க? நைட்டு 8 மணி ஆகிடும். 8 8:30 ஆகிடும். சாப்பாடு வீட்டு சாப்பாடுலாம் இல்லை? நைட்டு மட்டும் தான் வீட்டு சாப்பாடு. எப்பயாவது ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிறீங்களா? என்ன பண்ணுறது, தலையத்து நம்ம தலைக்கு செஞ்சோம். ஃபுட்பால் பிளேயரா நீங்கள்? மகிழ்ச்சி, நல்ல விஷயம். நான் ஓடிட்டே இருக்கேன் ஃபுட்பால் மாரி. ஃபுட்பால் எப்படி உங்களுக்கு பிடிச்சிது? சின்ன வயசுலேருந்து பார்ப்பேன் ஃபுட்பால் பிளேயர். இப்போ விளையாட முடியல. இப்போ முடியாது. இதுனா குடும்பத்துக்காக ஓட ஆரம்பிச்சுக்கிறீங்கல்ல? எஸ், அதே தான். ஆனால் ஓடிட்டே இருக்கீங்க. இன்னும் ஓடின 13 வயசுலேருந்து ஓடிங்க. அம்மா, 13 வயசுலேருந்து? படிப்பெல்லாம் கிடையாது. படிப்பு ஏறல. அது வந்து அப்படியே வேலை செஞ்சுருந்தேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஆட்டோ ஓட்டிருந்தேன். ஆட்டோவில் ஓட்டிருந்தாரு. அப்போ இந்த கொரோனா டைமில் தான் லாக் ஆகிடுச்சு. சொந்த ஆட்டோலாம் இருந்தது. இப்போ தான் சரி, இப்போ வேலை எதுவுமே இதாக இருக்கே சொல்லிட்டு தான் இந்த கடையில் வந்தாங்க. இது மாதிரி வேலை பார்க்குறீங்க. ஓகே, உங்கள் கஷ்டம்லாம் சீக்கிரமாக சரியாயிடும். வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஓடிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு முன்னேற்றத்தை ஆகிக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 13 வயசுலேருந்து மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்காப்புல. யாருக்காக ஓடுறாரு, எதுக்காக ஓடுறாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் இது போல் மனுஷங்களை பார்க்கும்போது கேலியும் கிண்டலும் இல்லாமல் நம்ம அப்பா, நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம சொந்தம் அப்படின்னு மட்டும் நினச்சா போதும். அந்த மனுஷன் இன்னும் கொஞ்சம் ஓடுவாப்புல அவர் வாழறதுக்காக.